திருச்சிற்றம்பலம். காசியம்பதி இது சப்த மோட்ச தானங்களில் ஒன்று. இது கங்கா தீரத்திலிருந்து தன்னில் பிரகாசிக்கும் தன்மையுடைய தலமாக இருக்கின்றது. இந்த தலம் சர்வசங்கார காலத்தில் சிவமூர்த்தியின் சூலத்தலையிலிருந்து அழிவடையாததாக இருக்கின்றது. இந்த தலத்தில் உயிர் நீங்கும் ஆன்மாக்களுக்கு அம்மையார் உமாதேவி அம்மை சிரமபரிகாரம் செய்து சிவபெருமான் தாரக மந்திரம் உபதேசித்து முத்திப்பேற்றினையும் அளிக்கக்கூடிய பெருமானாக இருக்கின்றார். இந்த தலத்தில் சைக்கடவியன், இயக்கர், சம்மர்த்தனன், கோ ஆகியோர்களெல்லாம் பூசித்த சிவலிங்கங்கள் காணப்படுகின்றது. அதோடு மட்டுமல்லாமல் கபிலாகாரம், பத்ரதோய தீர்த்தம், ரணியகர்பேசம், சுவலினேச்சரம், பரலிங்கம், கந்துகேச்சரம், சைலேச்சரம், சங்கமேச்சரம், சுத்திமேசம், சுக்கிரேசம், சம்புகேசரம், மல்லிகாட்சரம், ஈசானம், கணேச்சரம், அகிலேச்சரம், ரமேச்சரம், கதம்பேஸ்வர் ஆகிய தலங்கள் இந்த காசியம்பதியில் காணப்படுகின்றது. இந்த மகாதலத்தில் 5 குரோசம் சிவலிங்கங்கள் இருக்கின்றபடியினால் இது ஆனந்த தானம் என்று அழைக்கப்படுகின்றது. வேதியன் எடுத்த பிடி மணனில் தோன்றிய சிவலிங்கம் இருப்பதனால் இது அபிமுத்தம் என்று சொல்லப்படுகின்றது. ஆன்மாக்களுக்கு சிவானந்தம் அளிப்பதனால் ஆனந்த கானம் என்றும், சர்வசங்கார காலத்தில் பூதங்கள் ஒடுங்கும் இடம் ஆதலால் மயானம் என்றும், சிவமூர்த்தி சோதி உருவாய் எழுந்தருளி இருத்தலால் முத்திவனம் என்றும், காசிவனம் என்றும், உயிர்களுக்கு தர்மம் அளிப்பதனால் தர்மவனம் என்றும் பெயர் பெறுகின்றது. திருச்சிற்றம்பலம்.